கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். உண்மையில் உலக நாடுகள் ஒவ்வொன்றும் இப்போது யுத்தத்தை விரும்பவில்லை. இந்த யுத்தம் மௌனிக்கப்பட வேண்டும், அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும். இது பலருடைய கோரிக்கையாக இருக்கிறது. காரணம், உலகத்தினுடைய பொருளாதாரத்தை மிக மோசமாக பாதித்துக் கொண்டிருக்கிறது இந்த யுத்தம் என்று சொல்லிக் கொள்ளலாம். அதாவது உலகத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய நகர்வாயாக இருக்கக்கூடிய எரிபொருட்கள் இந்த பிரதேசங்களில் இருந்து பெறப்படுபவை, இந்த பிரதேசத்தினூடாக வருகின்றவை. ஆகவே இவற்றுக்கு ஏற்படுகின்ற தடை அல்லது இவற்றை கொள்வனவு செய்வது, விற்பனை செய்வது, விநியோகிப்பதில் இருக்கக்கூடிய தடைகள், இவை மிகப்பெரிய அளவில் மிக முக்கியமான கரசனைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு. இது கொதிநிலைகளின் களவளம். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக் கொள்ளப் போகிறோம். குறிப்பாக மத்திய கிழக்கினுடைய போர் நிலவரங்கள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மாறி மாறி இடம்பெறுகின்ற தாக்குதல்களால் மத்திய கிழக்கின் மாத்திரமல்லாமல் உலகத்தினுடைய ஒவ்வொரு பாகங்களிலும் மிகப்பெரிய ஆபத்தினுடைய எதிர்வினைவுகளை எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் அங்கு என்ன இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது? அவர்களுக்கிடையே இடம்பெற்றிருக்கக்கூடிய யுத்த நிறுத்தம், புரிந்துணர்வு ஒப்பந்தம் எப்படி முறிந்து போனது? இப்படி நிறைய கேள்விகள் இருக்கிறது. உண்மையில் உலக நாடுகள் ஒவ்வொன்றும் இப்போது யுத்தத்தை விரும்பவில்லை. இந்த யுத்தம் மௌனிக்கப்பட வேண்டும், அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும். இது பலருடைய கோரிக்கையாக இருக்கிறது. காரணம், உலகத்தினுடைய பொருளாதாரத்தை மிக மோசமாக பாதித்துக் கொண்டிருக்கிறது இந்த யுத்தம் என்று சொல்லிக் கொள்ளலாம். அதாவது உலகத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய நகர்வாயாக இருக்கக்கூடிய எரிபொருட்கள் இந்த பிரதேசங்களில் இருந்து பெறப்படுபவை, இந்த பிரதேசத்தினூடாக வருகின்றவை. ஆகவே இவற்றுக்கு ஏற்படுகின்ற தடை அல்லது இவற்றை கொள்வனவு செய்வது, விற்பனை செய்வது, விநியோகிப்பதில் இருக்கக்கூடிய தடைகள், இவை மிகப்பெரிய அளவில் மிக முக்கியமான கரசனைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையிலே தான் இன்றைய நாளில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக சற்று விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். குறிப்பாக கடந்த 24 மணித்தியாலங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான தாக்குதல் சம்பவங்கள் அல்லது மத்திய கிழக்கினுடைய தற்கால போர் நிலவரம் தொடர்பாக பார்க்க போகிறோம். அமெரிக்காவா, ஆஸ்திரேலியா, ஈரானா என்கின்ற கேள்விக்கு, அவர்களுடைய அதிகார போட்டிக்கு உலகத்தினுடைய பொருளாதாரமும் உலக மக்களுடைய இருப்பும் கேள்விக்குட்படுத்தப்படுகிறது. இந்த விவகாரத்தை எப்படி தணிப்பது என்பது தொடர்பாக உலக நாடுகள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. நேர்கள் தொடர்ச்சியாக ஐபிசி தமிழ் நியூஸ் என்கின்ற எங்களுடைய யூடியூப் பக்கத்தை பின்தொடருங்கள். தொடர்ந்தும் பேசலாம் இந்த விவகாரங்கள் தொடர்பாக. குறிப்பாக விரிவாக பார்க்க வேண்டிய சில விடயங்கள், அமெரிக்காவினுடைய அழுத்தம் மற்றும் ஈரானுடைய அழுத்தங்கள் கூட, ஈராக், குர்திஸ்தான் பதற்றம் ஆகியவை மிகப்பெரிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. இந்த விவகாரத்தில் அமெரிக்காவினுடைய திட்டம் என்ன என்கின்ற கேள்வி இருக்கிறது. அமெரிக்கா ஈராக்கினுடைய குர்திஸ்தான் பிராந்திய தலைவர்களை ஈரானுக்கு எதிரான போரில் இணையுமாறு அழுத்தம் கொடுத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், குர்திஸ்தான் பிராந்தியத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஈரானுக்கும் ஒத்து வராது. இவர்களிடையே தொடர்ச்சியான பகை இருக்கிறது, சண்டை இருக்கிறது, மாறி மாறியான தாக்குதல்கள் இருக்கிறது. இந்த நிலையில் குர்திஸ்தான் பிராந்திய போராளிகளையும் தலைவர்களையும் தங்களோடு இணையுமாறு அமெரிக்கா ஒரு அழுத்தத்தை வழங்கி வருவதாக இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இது எவ்வளவு உண்மையானது? அல்லது ஈரானுக்கு எதிரான ஒரு போரின் போது குர்திஸ்தான் பிராந்தியத்தினுடைய வீரர்கள், தளபதிகள் எதிர்த்தரப்போடு சேரமாட்டார்கள் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. அவர்கள் நிச்சயமாக இந்த தாக்குதல்களில் பங்கெடுக்கக்கூடியவர்களாக, அல்லது தங்களுடைய பகைவரை தாக்குகிற போது அவர்களும் அந்த பகையிலே தாக்குதலிலே சம்பந்தப்படுகின்றவர்களாக, பங்கேற்பவர்களாக இருப்பார்கள் என்பதிலும் மாற்றுகள் இருக்க முடியாது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஈரானுடைய எச்சரிக்கை வெளியாக இருக்கிறது. ஈரானுடைய விவகாரங்களில் தலையிட்டாலோ அல்லது பிரிவினைவாத குழுக்களுக்கு ஆதரவளித்தாலோ நேரடி ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என ஈரான் குர்திஸ் தலைவர்களை எச்சரித்திருக்கிறது. குர்திஸ் தலைவர்கள் போரில் தீவிரமாக ஈடுபட்டால் ஈரானிய தரைப்படைகள் ஈராக்கினுடைய குர்திஸ் பகுதியை நேரடியாக நுழையக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் குறிப்பாக கடந்த கால தாக்குதல்கள் தொடர்பாக பார்க்கிற போது ஈரானிய குர்திஸ் பிரிவினைவாத குழுக்கள் தங்கியிருந்ததாக கூறி ஈராக்கினுடைய குர்திஸ்தான் எல்லைப் பகுதியில் ஏற்கனவே பல ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை ஈரான் நடத்தியிருக்கிறது. ஆகவே தங்களுடைய படைவீரர்கள் தங்கியிருந்த இடங்களில் தாக்குதல்களை நடத்தியிருக்கக்கூடிய ஈரானுக்கு எதிராக போர் புரிகின்ற ஒரு சம்பவம், சந்தர்ப்பம் வாய்த்தால்
குர்திஸ்தான் படைகள் இதற்கு ஆதரவாக செயற்பட மாட்டார்களா என்கின்ற கேள்வி இயல்பாகவே எழுந்து நிற்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் அர்பில் பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் அமெரிக்க படைத்தளத்தின் மீது தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. குர்திஸ்தானுடைய தலைநகரான அர்பிலில் அமைந்திருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையத்தில் அமெரிக்க படைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்கா தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அர்பில் அமெரிக்க படைகள் தங்கியிருக்கக்கூடிய தளத்திற்கு அருகே சுமார் 7 சக்தி வாய்ந்த வெடிப்புகள் நிகழ்ந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய தரப்புக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, அவர்களுடைய பாதிப்பு என்ன என்பது தொடர்பாக இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை. இப்படியான ஒரு சூழலில் ஈராக்கினுடைய எரிசக்தி மற்றும் பொருளாதார உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈராக்கில் உள்ள BP எண்ணெய் நிறுவனம், பாஸ்டா விமான நிலையத்தின் சரக்கு முனையம் மற்றும் அமெரிக்க நிறுவனங்கள் சிலவற்றினுடைய அலுவலகங்கள் மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. பாஸ்டா கடலோர பகுதியில் எண்ணெய் விநியோக கப்பல்கள் மீதும் ட்ரோன் படகுகள் மூலம் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதிகரித்து வரக்கூடிய ஆபத்து காரணமாக வெளிநாட்டு, குறிப்பாக அமெரிக்க, ஐரோப்பிய, சீன எரிசக்தி நிறுவனங்களின் ஊழியர்கள் ஈராக்கில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் மீதான ஈரானுடைய உரிமை கோரல், தாக்குதல் நடத்தி இருக்கிறோம், நாங்கள் அடைத்து விட்டோம் என்று சொல்லி ஈரான் உரிமை கோரி வருகிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அர்பிலில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பேட்ரியாட் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளையும் ஜோர்தானில் இருக்கக்கூடிய தோட் ரேடார் அமைப்புகளையும் தாக்கி அளித்ததாக இப்போது ஈரானுடைய புரட்சிகர பாதுகாப்பு படை, அதாவது இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை உரிமை கோரி வருகிறது. ஒரு முழுமையான பேட்ரிக் பாதுகாப்பு அமைப்பினுடைய மதிப்பு சுமார் 1.1 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்படுகிறது. இதே நிலையில் ரேடார் அமைப்பினுடைய மதிப்பு 10 தொடக்கம் 15 மில்லியன் டாலர்கள் வரை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களின்படியாக ஈரானுடைய இந்த கோரிக்கைகள் செயற்கைக்கோள் படங்களின் அடிப்படையில் பேசப்பட்டாலும் அமெரிக்கா இதனை இதுவரை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே தாக்குதல்கள் இடம்பெறுகிறது, பாதுகாப்பு கட்டமைப்புகள் அளிக்கப்படுகிறது, நாங்கள் அளித்திருக்கிறோம், ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளை நாங்கள் அளித்திருக்கிறோம், பேட்ரியாட் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறோம், மிகப்பெரிய சேதத்தை விளைவித்திருக்கிறோம். இது ஈரானிய தரப்பினுடைய கூற்றுகளாக இருக்கிறது. ஆனால் அமெரிக்கா இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான மோதல் தீவிரமடைந்து வரும் சூழலில் ஈராக்கினுடைய குர்திஸ்தான் பிராந்தியம் அடுத்த முக்கிய போர் மண்டலமாக மாறும் அபாயத்தில் இருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் சவுதி கூட்டணியின் வான்வெளி தாக்குதல்களும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. ஜூலை மாதம் 25 இன்றைய தினம் சவுதி தலைமையிலான கூட்டணி படைகள் ஏமனுடைய முக்கிய துறைமுக நகரமான ஹுதைதா மற்றும் கமரூன் தீவு மீது தீவிர வான்வெளி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், செங்கடல் பகுதியில் வழியே செல்லக்கூடிய சர்வதேச எண்ணெய் டேங்கர்கள் மற்றும் வர்த்தக கப்பல்கள் மீது ஹூதிகள் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே இந்த இராணுவ நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக சவுதி அரேபிய தரப்பிலே தெரிவிக்கப்படுகிறது. அதாவது ஏமனில் இருந்து செயற்படக்கூடிய இந்த ஹூதிகள், அதேபோல ஹிஸ்புல்லா அமைப்புகள், இவைகள் ஈரானுடைய புரட்சி அமைப்புகள் என்று சொல்லக்கூடியவை. இவை அமெரிக்காவினுடைய ஆதரவு அல்லது சர்வதேச நாடுகளினுடைய எண்ணெய் டேங்கர்கள் மீது தாக்குதல்களை நடத்துவது வழமையாக இருக்கிறது. அண்மையிலே சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் டேங்கர் மீது ஹூதிகள் தாக்குதல் நடத்துகின்றார்கள். இந்த நிலையிலேயே இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இதற்கு ஹூதிகளினுடைய எச்சரிக்கையும் பதிலடியும் தொடர்பான தகவல்களும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சவுதியினுடைய இந்த தாக்குதலுக்கு அன்சார் அல்லா இயக்கம் கடும் கண்டனம் தெரிவித்திருப்பதோடு குறிப்பாக சவுதி அரேபியா தான் இதற்கான விலையை கொடுக்கும் என சபதம் செய்திருக்கிறது. ஆகவே குடிமக்கள் வாழும் பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹூதிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஹூதி குழுவினர் ஏற்றி வந்த ஈரானிய விமானம் ஒன்றை சனா விமான நிலையத்தில் தரையிறக்க தடை விதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஹூதிகள் சவுதி அரேபியாவுக்கு எதிராக கடற்படை முற்றுகையை அறிவித்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக செங்கடல் சென்ற கப்பல் மற்றும் எண்ணெய் டேங்கர்கள் தாக்கப்பட்டிருந்தது. இப்படியான நிலையில் ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை தளபதிகள் மற்றும் ஏவுகணை ட்ரோன் தொழில்நுட்ப உபகரணங்கள் ஏமனுக்குள் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கிறது. மேலும் சவுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் கூறுகிறது. இந்த நிலையில் 2022ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு நிலவிய தற்காலிக அமைதி குலைந்திருக்கிறது. செங்கடல் வர்த்தக பாதை மற்றும் முழு மத்திய கிழக்கு பிராந்தியமும் ஒரு போரை நோக்கி செல்லும் அபாயத்தை எட்டியிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது.
ஆகவே உலக நாடுகள் அமைதியை விரும்புகிறது. இந்த நாடுகளில் அமைதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் இவற்றுக்கு எல்லாம் அப்பால் இந்த தாக்குதல்கள் மிக வீரியமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒருபுறம் ஈரான் தாக்குதல் நடத்துகிறது, மறுபுறம் அமெரிக்கா தாக்குதல் நடத்துகிறது. ஈரான் இஸ்ரேல் தாக்கும் என சொல்லி அறிவித்திருக்கிறது. ஈரானுடைய புரட்சி அமைப்புகளாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல்கள் நடத்துகிறார்கள். ஹூதி அமைப்பு கடற்படை முற்றுகை மேற்கொள்கிறது. செங்கடல் பப்பல் மந்தர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நீரிணை பகுதியை கிடக்கின்ற கப்பல்கள் இவையெல்லாம் தாக்கப்படுகிறது. இப்படியாக தொடர்ச்சியான தாக்குதல்களின் மூலமாக ஏராளமான எதிர்ப்புகளை இவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது மிக மோசமான ஒரு நிலையை உலகத்திற்கு ஏற்படுத்தப் போகிறது. உலகத்தினுடைய பொருளாதாரம் மிக மோசமாக பாதிப்படையும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த விவகாரங்களை எப்படி எதிர்கொள்வது என்பது தொடர்பாகவும் இனி வருகின்ற நாட்களில் இந்த விவகாரம் எப்படி பார்க்கப்பட போகிறது என்பது தொடர்பாகவும் விரிவாக நாங்கள் பேசலாம். நன்றி உறவுகளே, மற்றும் ஒரு அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். தொடர்ந்தும் ஐபிசி தமிழ் நியூஸ் என்கின்ற எங்களுடைய யூடியூப் பக்கத்தை பின்தொடருங்கள். வணக்கம். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு இது கொதிநிலைகளின் களவளம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.